பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. 3 வாரம் இலங்கை மக்களே நெருப்பை வயிற்றில் கட்டிட்டு இருந்துக்கோங்க, மிகப்பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அவருடைய பாராளுமன்ற உரையிலேயே இது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மணிக்கணக்கில் மாதக்கணக்கில் இந்த மக்கள் போராடிட்டு வராங்க. ரொம்ப நேரம் இந்த பெட்ரோலுக்காக இருக்கட்டும், டீசலுக்காக இருக்கட்டும், ஒரு கியூ அப்படிங்கிறது பெரிய லெவலில் போயிட்டே இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அடுத்த 3 வாரங்கள் என்னென்ன நடக்கும், என்னென்ன பொருட்களுக்கு விலை ஏறப்போகுது. இப்போ கூட கமெண்டில் சொல்லியிருக்காங்க, ரோலக்ஸ் அப்படிங்கிற அந்த வீடியோக்கு கீழே ஒரு கமெண்டில் வந்திருக்கு, 1 லிட்டர் பெட்ரோல் அப்படிங்கிறதுக்கு 750 ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, இன்னும் விலை ஏறுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இன்னும் விலை ஏறப்போகிறது. சொல்லப்போனால் இன்னும் 3 மாதத்தில் அரிசியினுடைய விலையினுடைய அந்த விலைப்பட்டியல் கூட தயாராகி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக இலங்கையில் இப்போ இருக்கிற பிரச்சனை ப்ளஸ் இந்த 3 வாரம் அப்படின்னு சொல்கிற அந்த கெடு ஏன் விதிக்கப்பட்டிருக்கிறது, ஐநா சபையிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களாமே இலங்கை, அதனுடைய அப்டேட் என்னவா இருக்கும், கடனுதவிகள் கிடைத்தாலும் இந்த 6 மாதங்களுக்கு இலங்கைக்கு எவ்வளவு ரூபாய் தேவைப்படும், அது கிடைக்குமா அப்படின்னு சொல்கிற பல டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இலங்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ். இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறத விட மறுபடியும் ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. பொலிட்டிக்கல் கிரைசிஸோடி அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க. மாற்றி அரசியல்வாதிகள் அடிக்கிறாங்களோ என்னமோ, கோத்தபய ராஜபக்சேக்கு எதிராக மக்கள் திரண்டார்கள். மக்கள் மட்டும் கிடையாது, மாணவர்கள் திரண்டார்கள். மாணவர்கள் கூட இளைஞர்கள் திரண்டார்கள். இப்படி எல்லாருமே திரண்டு வெகுண்டு எழுந்து இலங்கையில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள், ராஜபக்சே ஃபேமிலி கூட இருக்கக்கூடிய நெருக்கமான அரசியல்வாதிகளுடைய வீடுகள், அதே மாதிரி அவங்களுடைய சொத்துக்கள் அப்படிங்கிறது சூறையாடப்பட்டது. ஒரு கட்டத்தில் இலங்கையில் நம்ம இனிமேல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ராஜபக்சே ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இலங்கையை விட்டு ஓடுனாங்க. இப்போ கூட மஹிந்த ராஜபக்சே எங்கே இருக்கார் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வெளியில் வராமலே இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க செய்த துரோகங்கள் தான். இலங்கைக்கு அவங்க செய்த துரோகம். இலங்கையினுடைய பணம், அங்கே இருக்கக்கூடிய பெரும் முதலைகள் அப்படிங்கிறவங்க சாப்பிட்றதுக்கு இவங்க கொடுத்த சின்ன சின்ன அந்த சட்டங்கள், அதே மாதிரி சீனாவினுடைய ப்ராஜெக்ட், சீன மக்கள் அங்கே நல்லபடியாக வாழ்கிறதுக்கு, சீனாவினுடைய அதிபர் அங்கே நல்லபடியாக வாழ்கிறதுக்கு இலங்கையினுடைய மக்களுடைய ரத்தம் உறிஞ்சப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே மக்கள் உணர ஆரம்பித்துட்டாங்க. இப்படி உணர ஆரம்பித்ததிலிருந்தே இலங்கையினுடைய எக்கனாமி அப்படிங்கிறதும் இவங்களுடைய சட்டத்தால், இவங்களுடைய மக்கள் விரோத போக்கால் பெரிய அளவு அங்கே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இலங்கையினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி ஒரு கட்டத்தில் ஸ்டேட் எமர்ஜென்சி வர அறிவிச்சிட்டாங்க. ஸ்டேட் எமர்ஜென்சிக்கு பிறகு கோத்தபய ராஜபக்சே, மஹிந்த ராஜபக்சே உள்ளிட்ட பலரும் ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வலுப்பெற்றது. அந்த கோரிக்கையின் போது ராஜபக்சே, அதாவது மஹிந்த ராஜபக்சே அவர்களுடைய ஆதரவாளர்கள் அமைதியாக போராடிட்டு இருந்த மக்கள் மீது பெரிய அளவு தாக்குதலை நடத்தினாங்க. திருப்பி மக்கள் தாக்க ஆரம்பித்தாங்க. ஓடுனாங்க, ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நான் உங்களுடைய பிரைம் மினிஸ்டர் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி ராஜினாமா செஞ்சார் மஹிந்த ராஜபக்சே. அடுத்த பிரைம் மினிஸ்டராக யார் வருவாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியுடன் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்தாங்க. ஓகே, ரணில் விக்ரமசிங்கே கொஞ்சம் ஏதாவது நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் போராட்டத்தின் வீரியம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் அந்த மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் இன்னும் குறையவில்லை. ஸோ இலங்கை அரசாங்கம் அடுத்ததாக என்ன செய்ய போகுது அப்படிங்கிற பலவிதமான அந்த கேள்வியுடன் மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ரணில் விக்ரமசிங்கே வந்த உடனே ஜப்பான் உதவுவதாக சொன்னார்கள், சீனா உதவுவதாக சொன்னார்கள், இந்தியா உதவி கொண்டே இருக்கிறது. அப்படின்னா இந்த 3 வாரம் அப்படிங்கிறது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த 3 வாரத்தில் பலவிதமான சட்ட திருத்தங்கள் அப்படிங்கிறது வரப்போகுது. டேக்ஸ் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் இவ்வளோ டேக்ஸ் மட்டும் கிடையாது, இன்னும் கூடுதலான டேக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் வாழ்வதற்கே அங்கே அஞ்சு நடுங்கும் போது டேக்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க? வெளிநாடுக்கு போவாங்க. எப்படி ரஷ்யாவில் ஒரு பிரெயின் ட்ரைன் நடந்திருக்கோ அதே மாதிரி இலங்கையினுடைய மூளைக்காரர்கள், மூளையுள்ள இளைஞர்கள் அவங்களாம் என்ன செய்ய போகிறாங்க? இலங்கை விட்டு வெளியேறிட்டு இருக்காங்க. இது இலங்கைக்கு பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உணர வேண்டும். விலை ஏற ஏற கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் இலங்கை பணம் அப்படிங்கிறது புதிதாக அச்சடிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறார் ரணில் விக்ரமசிங்கே. விருப்பப்பட்டாலும் விரும்பாவிட்டாலும் இதை அச்சடித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த பணம் அச்சடிக்கப்பட்டது என்றால் மறுபடியும் பணவீக்கம் அதிகரிக்கும். இப்போவே பணவீக்கம் 40லிருந்து 130% வரை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட பணவீக்கம், 1 ட்ரில்லியன் இலங்கை பணம் புதிதாக அச்சடிக்கப்பட்டது என்றால் எவ்வளவு தூரம் உயரும் அப்படிங்கிறது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் ரொம்ப பெரிய அளவு பொருளாதாரம் படிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இலங்கையினுடைய இந்த முடிவை கொஞ்சம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ 3 வாரம் மக்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? ஐநா சபை கூடலாம் பேசியிருக்கேன். ஐநா சபை 9ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் உலக நாடுகளிடம் ஒரு கோரிக்கை வைக்க போகிறாங்க. இலங்கை திவாலாயிருச்சு,
இலங்கைக்கு உதவுறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், எவ்வளோ உதவிகள் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ஐநா சபை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளில் வைக்கப் போவதாகவும், அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கேவும் இதே கோரிக்கையை உலக நாடுகளுக்கு கோரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த கோரிக்கையின் போது பல நாடுகளிலிருந்து நமக்கு உதவிகள் கிடைக்கும், குறிப்பாக இந்தியா, ஜப்பான், சீனா போன்ற நாடுகள் நமக்கு எப்போதுமே உதவி பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் கடந்த ஆட்சியின் போது, கடந்த ஆட்சிலாம் கிடையாது, இந்த மஹிந்த ராஜபக்சே ஆட்சி, இந்த கோத்தபய ராஜபக்சே ஆட்சி, இதன் போது இந்த 3 நாடுகளுடைய உதவிகளும் இப்போது நின்றுவிட்டது. நம்ம மறுபடியும் இந்த உதவிகள் எல்லாமே புனரமைக்க வேண்டியதாக இருக்குது, அந்த நாடுகள் கூட கொஞ்சம் உறவுகளை பேண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா இன்னும் இந்த இலங்கைக்கு உதவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இங்கே தெளிவுபட வேண்டும். ஏன்னா ரணில் விக்ரமசிங்கே சொன்னது இதில் கொஞ்சம் தவறான விஷயம். இந்தியா போன்ற நாடுகள் உறவுகளை முறித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்தியா உதவி செய்வதற்கு தயாராக இருக்குது, ஆனால் இலங்கை தான் இந்தியாவை உதாசீனப்படுத்தி சீனாவுடன் கைகோர்த்தது அப்படிங்கிறது இங்கே நம்ம பதிவு செய்ய வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இலங்கை மக்கள் தேவையில்லாமல் எங்கேயும் போகாதீங்க. தேவையில்லாமல் மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது பெட்ரோல், டீசல் இது எல்லாமே நமக்கு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, அதிக தேவைப்படுவதாக இருக்கிறது. ஸோ நீங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய பயணத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸ் அலுவலகங்களுக்கு போகக்கூடிய நபர்கள், ஒன்றுக்கு 2 வண்டிகள் வைக்கக்கூடிய நபர்கள் தயவு செஞ்சு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கோரப்பட்டிருக்கிறது. நிறைய ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கோரப்பட்டிருக்கிறது. அது கூடவே எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 6 மாதங்களுக்கு எரிபொருளை வாங்குவதற்காக மட்டுமே, பெட்ரோல் டீசலை வாங்குவதற்கு மட்டுமே 3300 மில்லியன் அமெரிக்க டாலர் அவங்களுக்கு தேவைப்படுவதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் எரிவாயு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டிலலாம் இருக்கிற சமையல் கேஸ், அது வாங்குறதுக்கு மட்டுமே 250 மில்லியன் அமெரிக்க டாலர் இவங்களுக்கு தேவைப்படுவதாக அறிவிப்புகள் கூறுகின்றன. இதை சொன்னது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். ஸோ 3300 மில்லியன் அமெரிக்க டாலர் பெட்ரோல் டீசலுக்கும் கிட்டத்தட்ட 250 மில்லியன் அமெரிக்க டாலர் இயற்கை எரிவாயுக்கும் வேண்டும் என்றால் அடுத்ததா அரிசியினுடைய தேவை. 6 மாதத்துக்கு 2.4 மில்லியன் டன் நெல் நமக்கு தேவை. ஆனால் இலங்கையிலிருந்து 1.6 மில்லியன் டன் நெல் மட்டும்தான் நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும். மீதம் இருக்கும் அரிசியை இம்போர்ட் பண்ணுறதுக்கு, வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு 150 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா அரிசிக்கு விலை உயரப்போகிறது, பெட்ரோல் டீசலினுடைய விலை உயரப்போகிறது, இயற்கை எரிவாயுனுடைய விலை உயரப்போகிறது. அதை தான் இப்படி சூசகமாக சொல்லிட்டு இருக்கார். இப்படி உயர்ந்தாலும் பரவாயில்ல, இது நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததா 6 மாதங்களுக்கு இலங்கை இயல்பு நிலையில் திரும்புவதற்கு கிட்டத்தட்ட 6 பில்லியன் அமெரிக்க டாலர் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 பில்லியன் அமெரிக்க டாலர். முதல்ல சொன்ன கணக்கெல்லாம் மில்லியனில் இருக்கும்போது இங்கே பில்லியனுக்கு வந்திருப்பது தான் இலங்கைக்கு தர்ம சங்கடமான நிலைமை அப்படின்னு சொல்லலாம். இந்த 6 பில்லியன் அமெரிக்க டாலர் 6 மாதத்தில் இலங்கைக்கு தேவை. அப்படி இருந்தால் தான் இயல்பு நிலைக்கு வர முடியும். அப்படி இல்லைனா மறுபடியும் கடன் 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 வேறு நாடுகளை நம்பி இருக்க வேண்டிய இந்த சிச்சுவேஷன் இப்படியே தான் போயிட்டே இருக்கும். இந்த 6 பில்லியன் அமெரிக்க டாலரை இப்போது இலங்கையிலிருந்து எடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கும் ரணில் விக்ரமசிங்கே ஒரு ஆன்சர் சொல்கிறார், முடியாதுப்பா, பிற நாடுகள் நமக்கு உதவி செஞ்சால் தான் முடியும். அதனால தான் ஐநா சபையிட்டெல்லாம் நம்ம இப்படி கோரிக்கை வச்சுருக்கோம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய நட்பு நாடுகள்கிட்டலாம் நம்ம கோரிக்கையை வைக்க வேண்டிய ஒரு தருணத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூடவே கோத்தபய ராஜபக்சே அவர்கள் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த நாடு முழுவதும், இலங்கை முழுவதுமாக ஆயுதம் ஏந்திய இராணுவ வீரர்கள் அங்கே காவல் நிற்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு விசேஷமான ஒரு தீர்ப்பாக கூறப்படுகிறது, ஒரு கட்டளையாக கூறப்படுகிறது. இப்படி இலங்கை முழுவதுமாக ஆயுதம் ஏந்திய படையினர் எதற்கு அங்கே மக்களை பாதுகாக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு போராட்டம் வருவதை தடுப்பதற்காக இப்போவே கோத்தபய ராஜபக்சே என்ன செய்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய காய் நகரத்தில் ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இலங்கை முழுவதும் ஆயுதம் ஏந்திய படையினர், அது கூடவே இப்போ புதிதாக ஒரு அமைச்சரவை அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க அடுத்த டெசிஷன் எடுத்திருக்காங்க, 1 வருடம் நம்ம என்ன செய்ய வேண்டாம், சம்பளம் வாங்காமல் மக்களுக்காக வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா ராசாக்களா, உங்களுடைய அமைச்சரவை மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சரவை இருந்துச்சு பார்த்தீங்களா, அவங்க எவ்வளவு ஊழல் செஞ்சுருக்காங்க, ராஜபக்சே குடும்பத்தில் எவ்வளவு வருமானம் வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்யப்பட்டு அங்கே பெரிய அளவு அவங்க சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்காங்க, அதை நீங்கள் இங்கே கொண்டு வந்தாலே போதும், அதுக்கான ஒரு சட்டத்தை நீங்கள் இயற்றினால் நிச்சயமாக இலங்கையை காப்பாற்ற முடியும். ரணில் விக்ரமசிங்கே அவர்களாவது இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி, ஆமாப்பா இந்த ராஜபக்சே, நவல் ராஜபக்சே, இப்படி உள்ள ராஜபக்சே எல்லாரும் சேர்ந்து வெளிநாட்டில் இவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை இலங்கைக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டார்னா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு மக்கள் அதிகமாக வரி செலுத்த வேண்டும், மக்கள் இந்த மாதிரி பெட்ரோல் டீசலுக்கு விலை அதிகரிக்க போகிறோம் அதை நீங்கள் கொடுக்கணும், மக்கள் அரிசிக்கு விலை அதிகரிக்க போகிறோம் ஏன்னா இவ்வளோ டன் அரிசி நம்மகிட்ட இல்லை, இப்படிங்கிற கணக்கு காண்பிக்கும் போது அரசியல்வாதிகள் செய்த அத்தனை தப்புகளும் அங்கே என்ன செய்யப்படுது, இரேஸ் பண்ணுறாங்க, அழித்து விட்டு அந்த தப்புகளுக்கான அந்த பிராயச்சித்தத்தை யாரை வச்சு தேடுறாங்க,
மக்களை வைத்து, மக்களுடைய அடிப்படை உரிமைகளை வைத்து, அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் இவங்க கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருட காலம் இந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லாருமே சம்பளம் இல்லாமல் வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, இவ்வளோ நாள் இந்த இலங்கை பணத்தில் தான்ப்பா நான் இவ்வளோ சொத்துக்கள் சேர்த்து வச்சுருக்கேன், என் சொத்தில் இவ்வளோ இலங்கை மக்களுக்குப்பா அப்படின்னு சொல்லி நிறைய அமைச்சர்கள் முன்வந்தார்கள் என்றால் நிச்சயமாக இலங்கையை காப்பாற்ற முடியுமா? இப்படி நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இவ்வளோதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இல்லை. பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை 30 விழுக்காடு சதவீதம் அதிகரித்திருப்பதாக கூறுகிறார்கள். 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கான். வேறு வழி கிடையாது. அங்கே வேலையில்லா திண்டாட்டம், பசி, பட்டினி, ரொம்ப பெரிய அளவில் கியூ நிற்க வேண்டியதாக இருக்குது. விலை கூடி நிற்கிறது. நான் என்ன செய்ய? என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற என்னுடைய உடல் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பது அங்கே வேதனையை தருவதாக இன்றைக்கி பாராளுமன்றத்தில் இலங்கையில் சில முக்கிய தலைவர்களால் கூறப்பட்ட உண்மை. அதுக்கு சில ஆங்கில ஊடகங்களுடைய அந்த டேட்டாவை எடுத்து காண்பிக்கிறார்கள். ஸோ இலங்கையினுடைய மோசமான நிலைமையில் இது ஒரு மோசமான நிலைமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படியே போச்சுன்னா இலங்கையை எப்படி காப்பாற்ற முடியும்? 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 750 ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது அங்கே டாக்ஸி ஓட்டி இவ்வளோ நாள் அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு சென்ற அந்த பாமர மக்களுக்கு பதில் யாரால் கூற முடியும்? இந்த கேள்விக்கெல்லாம் உலக நாடுகளுடைய உதவிகள் கிடைக்குமா அப்படிங்கிற அந்த பதில் தான் மிகப்பெரிய பதிலாக இருக்க போகிறது. உலக நாடுகள் உதவி செய்தார்கள் என்றால் $6 பில்லியன். நம்ம சொல்கிறது $6 பில்லியன். அமெரிக்கா இல்லாட்டி உலக நாடுகள் உக்ரைன் ரஷ்யா போருக்கு இதை விட 100 மடங்கு பணத்தை செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாடு ஓகேப்பா இலங்கையை காப்பாற்றுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த உதவியை செய்தார்கள் என்றால் அடுத்ததாக இலங்கை கொஞ்சமாக மேம்பட்டு அடுத்த ஒரு ஸ்டெப் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்த 2 மாதங்களில் 1 கிலோ அரிசி 500 ரூபாயாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பருப்பு வகைகள் 1000 ரூபாயாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விலைப்பட்டியல் இன்டைரக்டாக பலருக்கும் கிடைத்து விட்டது. ஸோ அரிசியெல்லாம் இப்போவே என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்களாம், விலையை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு 500, 1000 சொல்லி நம்ம கையில் வாங்க முடியாத அளவுக்கு இந்த விலையேற்றம் என்பது கூட போகிறது. ஸோ கடைசியாக இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதுதான் இங்கே வேடிக்கையானது. அப்படின்னா இவ்வளோ நாள் இலங்கையை நீங்கள் ஏமாத்திருக்கீங்க அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கொண்டு விட்டார். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இல்லாட்டி இலங்கையை நேசிக்கக்கூடிய நபர்கள், நீங்கள் இலங்கைக்கு பணம் அனுப்புங்க, இனி நீங்கள் அனுப்பக்கூடிய பணம் எக்காரணம் கொண்டும் தவறாக செலவழிக்கப்படாது. ஸோ எக்காரணம் கொண்டும் இனி தவறாக செலவழிக்கப்படாது அப்படின்னு சொல்கிறவங்க இவ்வளோ நாள் அது தவறாகத்தான் செலவழிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கொண்டு எந்த இடத்துல தவறாக செலவழிக்கப்பட்டது, இனி இந்த இடத்தில் இவ்வளோ லாஸ், இதை நம்ம இனிமேல் சரி பண்ணணும் அப்படிங்கிற டைரக்ட் டேட்டாவை வெளியில் கொண்டு வந்தாலே பல அரசியல்வாதிகளுடைய முகத்திரைகள் இங்கே கிழிக்கப்படும். அது கிழிக்கப்பட்டால் தான் இனி இதே மாதிரி தவிர இலங்கை கிடையாது, கிட்ட இருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கிட்ட இருக்கக்கூடிய கேரளா, இப்படி யாருமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற அந்த உறுதி மக்களுக்குள் வரும். நான் சொல்கிறது இன்னைக்கு இலங்கையை காப்பாற்றினா மட்டும் போதாது, வரும் தலைமுறை இதே மாதிரியான ஒரு ஊழலில் சிக்கி மறுபடியும் திவால் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு செல்லக்கூடாது. ஸோ இனி நீங்கள் பணம் அனுப்புங்க, நாங்கள் சரியாக வேலை செய்கிறோன்னா அப்போ இவ்வளோ நாள் நாங்கள் அனுப்பின பணம் என்னத்துக்கு போச்சு அப்படிங்கிற கேள்வி கேட்போமா கேட்க மாட்டோமா? இப்படி பல பிரச்சனைகளில் தான் இலங்கையினுடைய நிலைமை இருந்து வருகிறது. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொன்னதுபடி 3 வாரங்கள் இலங்கையினுடைய நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்க போகுது. விலையேற்றம், அவங்களுடைய கரன்சி அச்சடிக்க போகிறாங்க, கடன் வாங்க போகிறாங்க, அது கூடவே பலவிதமான அரசியல் பிரச்சனைகள் வரப்போகுது. மக்களுடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்காக ஆயுதம் ஏந்திய படையினர் அப்படிங்கிறவங்க குவிக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது இலங்கையினுடைய அடுத்த கட்டம் என்ன என்பதை நீங்களே உங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள். ஸோ ஓவராலாக இலங்கையில் இப்போ வர நடந்திருக்கிற அந்த டீட்டெயில்ஸை நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இல்லை இந்த இலங்கை பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸை நான் சொல்லியிருக்கேன், இதை கண்டிப்பாக 4 பேர் தெரியப்படுத்தணும், அப்படின்னா தான் இலங்கை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரலாம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.